டெல்லியில் காற்று மாசு மேலும் அதிகரிப்பதால் கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களை தவிர பிற வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை. மாதம் 1500 ரூபாய் கிடைக்கிறது என்பதற்காக மட்டுமே பெண்கள் வாக்களிக்க கூடாது. சிறந்த வாழ்க்கைக்காக வாக்களியுங்கள் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அறிவுறுத்தல். மணிப்பூரில் காலடி எடுத்து வைக்காத மோடியை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். மணிப்பூர் பற்றி எறிவதையே ஆளும் பாஜக விரும்புகிறது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் தாக்கு. மணிப்பூரில் ஆளும் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றது தேசிய மக்கள் கட்சி. இன கலவரத்தை தடுக்கும் முயற்சிகள் பிரேம்சிங் தலைமையிலான பாஜக அரசு முழு தோல்வி என குற்றச்சாட்டு. மக்களுக்கான பணிகளை செய்ய மத்திய அரசுக்கு நல்ல எண்ணம் கிடையாது. பாஜக எம்எல்ஏ அனில் ஜா ஆம் ஆத்மியில் இணைந்த விழாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் தான் உதயநிதி என எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. 42 மாதங்களாக நீட் தேர்வு ரத்து ரகசியம் எங்கே போனது என சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்த தங்கை காசிமாவின் வெற்றி பயணம் தொடரட்டும். உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாதனை படைத்த காசிமாவுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பாராட்டு. 1500 கிலோமீட்டர் தூரம் இலக்கை சென்று தாக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை. டிஆர்டிஓவுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடுவார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா தகவல். நாகை, திருவள்ளூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. கடந்த 10 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவு. கோடியக்கரையில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவு. இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இபிஎஸ் இணைத்து விடுவார் என உதயநிதி விமர்சனம். ரெய்டு எங்களுக்கு வராது, திமுகவுக்கு தான் வரும் என உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நவம்பர் 30ஆம் தேதி வரை பயிர் காப்பீடு செய்யலாம். தமிழக அரசு கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அறிவிப்பு. சேலம் அருகில் ரயில் தண்டவாளத்தில் நடந்தவாறே செல்போன் வீடியோ கேமில் மூழ்கியதால் விபரீதம். தூக்கி வீசப்பட்ட 2 பள்ளி மாணவர்களும் பரிதாபமாக உயிரிழப்பு. புஷ்பா 2 திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்க்க பீகாரில் குவிந்த கூட்டம். பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் கொட்டும் மழையில் முண்டியடித்த ரசிகர்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இலங்கையின் புதிய பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் யார் யார்? நாளை அறிவிக்கிறார் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வீடு தாக்கப்பட்டதன் எதிரொலி. காசா குடியிருப்பு மீது குண்டுமழை பொழிந்த இஸ்ரேல். 72 பேர் பலி.